வேலூரில் அரசு மருத்துவமனையில் குழந்தை கடத்தப்பட்டு மீட்கப்பட்டதன் பரபரப்பு அடங்கும் முன்பே சேலத்திலும் அரசு மருத்துவமனையிலிருந்து குழந்தை கடத்தப்பட்டிருப்பது தமிழக அரசு மருத்துவமனைகளில் நிகழும் பாதுகாப்பு குறைபாட்டை அம்பலப்படுத்தியிருக்கிறது. சேலத்தில் நிகழ்ந்துள்ள குழந்தை கடத்தல் குறித்து தற்போது பார்க்கலாம். உள்ள பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த தங்கதுரையின் மனைவி வெண்ணிலா என்பவர் தனது இரண்டாவது பிரசவத்திற்காக சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சை மையத்தில் சேர்ந்துள்ளார். அவருக்கு கடந்த 5ஆம் தேதி ஆபரேஷன் மூலம் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதையடுத்து தாயும் குழந்தையும் பிரசவ வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த வார்டுக்கு முகக்கவசம் அணிந்தபடி வந்த பெண் ஒருவர் குழந்தையின் கண்கள் மஞ்சளாக இருப்பதாக தெரிவித்து பரிசோதனைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார். வெண்ணிலாவும் குழந்தையை கொடுத்த நிலையில் நீண்ட நேரமாகியும் திரும்ப வராததால் இதுகுறித்து கணவரிடமும் அங்கிருந்த செவிலியர்களிடமும் தெரிவித்துள்ளார். அப்போதுதான் மருத்துவமனை ஊழியர் போல வந்து குழந்தையை கடத்திச் சென்றிருப்பது தெரிய வந்தது. 5 நாள் ஆண் குழந்தை மர்ம பெண்ணால் கடத்தப்பட்டதால் மருத்துவமனையில் பரபரப்பு கிளம்பியதை தொடர்ந்து போலீசாருக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. காவல் உதவி ஆணையாளர் ஹரிசங்கரி தலைமையில் காவல்துறையினர் மருத்துவமனையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது முகக்கவசம் அணிந்த பெண் கை குழந்தையுடன் வெளியே செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. காட்சியை கொண்டு போலீசார் குழந்தையை கடத்திய பெண்ணை தேடி வருகின்றனர். இதனிடையே இது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களிடம் வீடியோ எடுக்கக்கூடாது, செய்தி போட்டால் அந்த பெண் தப்பித்து சென்று விடுவார் என்றெல்லாம் மருத்துவமனை பணியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சில நாட்களுக்கு முன்பு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆண் குழந்தை கடத்தப்பட்டது. 10 வயது மகனுடன் வந்த மர்ம பெண் ஒருவர் குழந்தையை கடத்திச் சென்ற சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் மேற்கொண்ட அதிரடி விசாரணையில் 24 மணி நேரத்தில் பெங்களூருவில் தம்பதியிடம் விற்கப்பட்ட குழந்தையை மீட்டதோடு 7 பேரை கைதும் செய்தனர். இந்த சம்பவத்திற்கு பின்னரும் அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பு நடவடிக்கையில் காட்டிய சுணக்கம்தான் சேலத்தில் குழந்தை கடத்தலுக்கு காரணமாகி உள்ளதாக தெரிவிக்கும் உறவினர்கள் குழந்தையை மீட்கவும் மருத்துவமனைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரிக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் குழந்தையை கடத்திச் சென்ற பெண் காரியாப்பட்டியைச் சேர்ந்த வினோதினி என்பதை கண்டறிந்த போலீசார் அவரை கைது செய்து 15 மணி நேரத்தில் குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர். பொறியியல் பட்டதாரியான வினோதினிக்கு திருமணமாகி 4 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது கரு கலைந்து விட்டதாகவும் இதனால் குழந்தை மீது இருந்த ஆசையால் பச்சிளம் சிசுவை கடத்தியதாகவும் அவர் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வினோதினி கூறுவது உண்மைதானா? அவர் வேறு ஏதும் குழந்தை கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளாரா என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.